அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ஹார்ட்லி 30 days கூட இல்லை. ஸோ 1 month மட்டும்தான் இருக்குது. ஸோ பை த டைம் இந்த வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்றதுக்காக நம்ம அகாடமில இருந்து நிறைய நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 30 days நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போதுல உங்களுடைய நேம் லிஸ்ட் அதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வித்தவுட் மச் டிலே உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக நம்ம அகாடமிலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரிஸ் போடுறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது சிலபஸில் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸில் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லாஸ்ட் ஒரு 2 months நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரிக்ஸுங்கிறது ஒரு ஆஃபன் ஒரு நேமாகவே இருந்தது. அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. இந்த டேரிஃப் ரிலேட்டடான நியூஸ் வரமுச்சுலாம் நீங்க பிரிக்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறத முதல்ல காயின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி இப்படி எதிர்பார்க்கலாம். இப்படி கூட உங்களுக்கு வரலாம். ஸோ we can first see what is exactly the BRICS, then அதை யாரு காயின் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the term பிரிக்ஸ் அப்படிங்கிறத 2001 ஜிம் ஓனில் அப்படிங்கிறவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வங்கியை சேர்ந்த ஜிம் ஓனில் அப்படிங்கிறவங்க தான் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஏன் இதை காயின் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அட் த டைம் தேர் த ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமிஸ். இப்போவும் ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி இவங்க தான். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான விடை கிடைச்சிருச்சு. ஜிம் ஓனில் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஜிம் ஓனில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கோல்ட்மேன் சாக்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இப்போ எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மலா. ஸோ அவங்க ஜிமோனில்ங்கிறவங்க பிரிக்ஸ் அப்படிங்கிறத வேர்டை காயின் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஃபார்மல் ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் வந்து 2006 தான் நடக்குது. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2009 ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட் நடக்குது ரஷ்யால. சரிங்களா? ஸோ அப்போ ஈகாட்டனர்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கும். ஸோ நமக்கு இவ்வளோ டெப்தா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு தான். பட் ஆனால் இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இது எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2010 சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மாறி இருக்கும். பிரிக் அப்படிங்கிறது பிரிக்ஸா மாறி இருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவும் நோ டவுட் தட் ஆப்பிரிக்கா நேஷன்ல ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி தான். ஸோ இவங்களுடைய பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் சவுத் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட கிளாஸ்ல இதை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்கான ஒரு ஒத்துமை என்னன்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தே ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி. சரிங்களா? இதுதான் மெயின். ஸோ நமக்கு இப்போ தெரியும். சரிங்களா? அந்த பிரிக்ஸ் நேஷனோட எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இது ஆரிஜின். இதுல கீ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கணும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா வழக்கமா நமக்கு வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவாகவே ஒரு கிரிட்டிசிசம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே அதெல்லாம் வந்து டாமினேட் பை தி வெஸ்டர்ன் வேர்ல்டு. சரிங்களா? வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து அந்த ரெண்டு அமைப்புகளையும் டாமினன்சி பண்ணுவாங்க. அதனாலதான் ஐஎம்எஃப் குறிப்பா வந்து ரிச் மேன் கிளப் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் தங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தே எஸ்டாப்ளிஷ்ட் வேர்ல்டு பேங்க் மாதிரியே ரெப்ளிகேஷன்ஸ்க்காக நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறத 2014 ஷாங்காயை தலைமையிடமா கொண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவோம். அது வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். கிட்டத்தட்ட இது வந்து வேர்ல்டு பேங்க் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே ஃபங்க்ஷன்ஸை பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் இது நிவர்த்தி பண்றதுக்காக ஐஎம்எஃப் மாதிரியே ஒரு ரெப்ளிகா மாடல் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், சிஆர்ஏ அப்படிம்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேரலாவே உருவாயிட்டு வர ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மற்ற நாடுகளை ஈர்க்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஹேவிங் என அட்ராக்ஷன் வருது மற்ற நாடுகளுக்கு. ஓகே, இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இவங்க இந்த அமைப்போட நம்மளும் இணைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் முன் வர்றாங்க. ஸோ 2004 ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கும் அட் தி ஜோனஸ்பர்க் சமிட். சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோனஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இது நடந்திருக்கும். ஒரு 6 நாடுகளை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் ஈரான்.
சரிங்களா. இதுல அர்ஜென்டினாவும் இருந்தது. பட் ஆனா வந்து லேட்டர் ஆன்வர்ட்ஸ் அர்ஜென்டினா வந்து நாங்க சேரல அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியலி பிரிக்ஸ் ஹேஸ் 10 மெம்பர்ஸ். சரிங்களா. இனிஷியலி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இருந்ததோட சேர்த்து இப்போ சவுதி அரேபியா, யுஏஇ, எஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் ஈரான் இந்த நாடுகள்லாம் இருக்குது. இதை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது கரண்ட் அஃபேர் ஓரியன்டா. ஒன்னு கான்செப்ஷுவல் ஓரியன்டா கேட்பாங்க, இல்ல கரண்ட் அஃபேர் ஓரியன்டா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேக்சுவலா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எந்த ஆண்டு லான்ச் பண்ணப்பட்டுச்சு, அதோட தலைமையிடம் எங்க இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்லயே வந்து பிரிக்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இது ரிலேட்டடா கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே தரவா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா. ஹோப் திஸ் கொஸ்டின் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா. இந்த இந்த தகவல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா. எஸ், ஸ்டார்ட் வித் செகண்ட். இது வந்து உங்களுக்கு இதுவும் ஒரு ஃபேக்சுவலான மேக்ரோ எக்கனாமிக் கொஸ்டின்ஸ். த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இஸ் ஹையர் இன். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது எப்போ ஹையா இருக்கும், எந்த பொருளாதாரத்துல ஹையா இருக்கும், அதாவது பார்ட்டர் எக்கானமிலையா, ஓப்பன் எக்கானமிலையா, மிக்சட் எக்கானமிலையா, க்ளோஸ்ட் எக்கானமிலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை கீனீஷியன் மல்டிப்ளையர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கீன்ஸ் இதை வந்து க்ளோஸ்ட் எக்கானமில தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அங்கதான் மல்டிப்ளையரோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா. மல்டிப்ளையர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்கான விடை வந்து இது, இந்த கேள்விக்கான விடை க்ளோஸ்ட் எக்கானமி தான். சரிங்களா. இது வராது, இது வராது, இது வராது. ஏன் க்ளோஸ்ட் எக்கானமில இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் ஹையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ க்ளோஸ்ட் எக்கானமினா என்ன, அந்த நாட்டில் வந்து ஏற்றுமதியும் இருக்காது, இறக்குமதியும் இருக்காது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இம்போர்ட் அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் லீக்கேஜ். சரிங்களா. எ கைண்ட் ஆஃப் லீக்கேஜ். என்ன ஆகும், சேவிங்ஸும் இம்போர்ட்டும் லீக்கேஜ் அப்படிம்போம். சரிங்களா. நம்ம பொருளாதாரத்துல இப்ப நான் வந்து என் கையில 100 ரூபா கிடைக்குது, அதுல 20 ரூபா சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா அதுதான் லீக்கேஜ். ஏன்னா அது கன்சம்ஷனுக்கு போகாது. கன்சம்ஷன் அதிகமானாதான் மல்டிப்ளேயர் அதிகமாகும். சரிங்களா. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அதிகமானாதான் மல்டிப்ளேயரும் நல்ல ஸ்பீடா பெர்ஃபார்ம் ஆகும். நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா மல்டிப்ளேயருடைய இந்த இந்த இது குறையும். சரிங்களா. மல்டிப்ளேயருடைய இம்பாக்ட் வந்து குறையும், எஃபெக்ட் வந்து குறையும். ஸோ அப்போ க்ளோஸ்ட் எக்கானமிலையும் எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் இருக்காது, அப்போ நம்ம வெளிநாட்டுகளுக்கு பே பண்ண தேவை இருக்காது, அதனால நம்ம லீக்கேஜஸ் இருக்காது. சரிங்களா. அப்போ பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயருங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கரா எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ளோஸ்ட் எக்கானமில இருக்கும். சரிங்களா. ஓப்பன் எக்கானமிலையோ மிக்சட் எக்கானமிலையோ இங்க பார்க்க முடியாது, இது கிடையாது. பார்ட்டர் சிஸ்டமும் வராது. ஸோ இதை உங்களுக்கு நியூமரிக்கலாவே சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. க்ளோஸ்ட் எக்கானமில நம்ம பொதுவாக மல்டிப்ளேயரோட ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. இப்போ எம்பிசி உடைய மதிப்பு 0.8. அப்போ நீங்க 0.8 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா 1/0.2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 வரும். சரிங்களா. ஸோ அப்போ இஃப் an இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பை 100, the total income will rise by 500. இது மல்டிப்ளேயருடைய இம்பாக்ட். சரிங்களா. ஸோ எந்த கண்ட்ரிலலாம் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூம் அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரில எல்லாம் மல்டிப்ளேயர் ரொம்ப ஸ்பீடா பெர்ஃபார்ம் பண்ணும். இது க்ளோஸ்ட் எக்கானமில. நவ் யூ அப்ளை த சேம் கான்செப்ட் வித் ஓப்பன் எக்கானமி. இங்க வந்து இம்போர்ட் வந்து லீக்கேஜா ஆக்ட் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா எப்படி மாறிடும் கேட்டீங்கன்னா எம்பிஎம் மாறிடும். சரிங்களா. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட். அப்ப நம்ம இம்போர்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும். அதே மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூம் 0.8 தான் இருக்குது. இப்ப எம்பிஎம் வந்து 0.1 ஆகிறதுனால இதோடைய மதிப்பு 0.33 ஆகுது. சரிங்களா. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3.33 வருது. இப்போ பாருங்க அதே இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா. அதே மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் தான். ஆனா அந்த மல்டிப்ளேயருடைய தாக்கத்தை பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். அங்க 500 இருந்திருக்கும். சரிங்களா. ₹500 இருந்திருக்கும். இங்க 333 தான் இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லீக்கேஜஸ். சரிங்களா. அங்க லீக்கேஜஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் இது இருக்குது. சரிங்களா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பத்தி நமக்கு இதுல மல்டிப்ளேயர்ல. ஸோ அப்போ வந்து க்ளோஸ்ட் எக்கானமி தான் மல்டிப்ளேயருடைய தாக்கம், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயரோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரிங்களா. உங்களுக்கு நியூமரிக்கலாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் நான். சரிங்களா. தட் இஸ் த பவர் ஆஃப்
ஓப்பன் எக்கானமி அண்ட் க்ளோஸ்ட் எக்கானமி. அதனால தான் கீன்ஸ் தன்னோட தியரியில வந்து க்ளோஸ்ட் எக்கானமி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ்னா ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர்? ஃபிஷர் இண்டெக்ஸா, பவுலியா, லாஸ்பேரியா, மார்ஷல் அண்ட் எட்ஜ்வர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஃபிஷர் உடைய இண்டெக்ஸ் நம்பர் தான் நம்ம ஐடியல் இண்டெக்ஸ் அப்படிம்போம். என்ன ரீசன்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். யூனிட் டெஸ்ட், சரிங்களா? பொதுவாகவே மொத்தம் 4 டெஸ்ட் உண்டு. யூனிட் டெஸ்ட், சரிங்களா? டைம் ரிவர்சல், மூணாவது ஃபேக்டர் ரிவர்சல், நாலாவது சர்க்குலர் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதுல பொதுவாகவே எல்லா இண்டெக்ஸ் நம்பரும் யூனிட் டெஸ்ட்டை பாஸ் ஆயிடும். லாஸ்பெரி, பேச்சிஸ், பவுலி, கெல்லி எல்லாமே பாஸ் ஆயிடும் யூனிட் டெஸ்ட். பட் டைம் ரிவர்சல், அதாவது 0 1 1 0 மாத்தினால், சரிங்களா, P01 × P10 அப்படின்னு ஒரு மதிப்பு வரும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை பாஸ் ஆக முடியும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே இண்டெக்ஸ் நம்பர் ஃபிஷருடைய தான். சரிங்களா? அதே மாதிரி ஃபேக்டர் ரிவர்சல்ங்கிறது பிரைஸ் ஒரு இடத்துல குவான்டிட்டி, குவான்டிட்டி ஒரு இடத்துல பிரைஸ் அப்படி சொல்லி மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர் ரிவர்சல். இதுலயும் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே இண்டெக்ஸ் நம்பர் ஃபிஷருடைய தான். சரிங்களா? ஸோ சர்க்குலர் டெஸ்ட்டை பொதுவாகவே இண்டெக்ஸ் நம்பர்ல பொதுவாகவே அதை நம்ம பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். பட் ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பரே உங்களுக்கு வந்து சர்க்குலர் டெஸ்ட்டை பாஸ் ஆகாது. சரிங்களா? கெல்லிஸ் இண்டெக்ஸ் மட்டும்தான் சர்க்குலர் டெஸ்ட்டை பாஸ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர்னு எதை அழைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபிஷர், பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபை டைம் ரிவர்சல் அண்ட் ஃபேக்டர் ரிவர்சல். இந்த டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால தான் பவுலியோ, லாஸ்பேரியோ, மார்ஷல் அண்ட் எட்ஜ்வர்த்தோ கிடையாது. சரிங்களா? கெல்லி, வாட் எவர் இட் மேபி, லாஸ்பேரி, பேச்சிஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. தட்ஸ் ஒன்லி ரீசன் வை ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் கால்ட் அஸ் an ஐடியல் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அடுத்தது the length and breadth of Edgeworth box in case of exchange between two person is decided by அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் பிரைசிங் பாலிசியா, பார்கெனிங் பவர் ஆஃப் டூ இண்டிவிஜுவலா, அவைலபிலிட்டி ஆஃப் டூ குட்ஸஸ் இந்த எக்கானமியா, parity and optimality conditions சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாரிட்டோ ஆப்டிமாலிட்டி அப்படிங்கிறது. டு மேக் சம் ஒன் பெட்டர் ஆஃப் வித்வுட் மேக்கிங் சம் ஒன் வேர்ட்ஸ் ஆஃப் அப்படிம்பாங்க. நம்மளுடைய வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல பேசிக் ஃபவுண்டேஷன் தியரி இதுதான். ஸோ இந்த பாரிட்டோ ஆப்டிமாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, சரிங்களா, உங்களுக்கு எட்ஜ்வர்த் பாக்ஸ் டயக்ராமை பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து இண்டிவிஜுவல் பி உடைய குட்ஸ் எக்ஸ், இது இண்டிவிஜுவல் ஏ உடைய குட்ஸ் எக்ஸ். இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பி வந்து பெட்டர் ஆஃப் ஆயிட்டே வர்றாரு அப்படின்னா ஏ வந்து ஒர்ஸ் ஆஃப் ஆயிட்டே இருப்பாரு, மினிமம் பாயிண்ட்ல இருப்பாரு. இப்ப ஏ பெட்டர் ஆஃப் ஆயிட்டே வர்றாரு அப்படின்னா பி ஒர்ஸ் ஆஃப் ஆயிருப்பாரு. சரிங்களா? அதுதான் இந்த தியரி. இந்த எட்வர்த் பாக்ஸ் டயக்ராம்ல லென்த் அண்ட் பிரெத் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இது ஆன்சர் இருக்குது. The length represent the total amount of one goods and the breadth represent the total amount of other goods available in the economy. ஒரு பொருளாதாரத்துல லென்த்தும் பிரெத்தும், சரிங்களா, லென்த்தும் பிரெத்தும் எதை அளவிடுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் டூ குட்ஸ் இந்த எக்கானமி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் அ 2 × 2 × 2 மாடல். சரிங்களா? ஸோ டூ பர்சன், டூ ஃபேக்டர் ப்ரொடக்ஷன், டூ குட்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் பாரிட் ஆப்டிமாலிட்டியை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ற எட்ஜ்வர்த் பாக்ஸ். அதுல லென்த் அண்ட் பிரெத் எதை ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லி கேட்டிருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் டூ குட்ஸஸ் இன் த எக்கானமி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சரி, ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் நான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் பப்ளிக் ஃபினான்ஸ். பயான்சி ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் கிவன் பை த ரேஷியோ ஆஃப். சரிங்களா? டாக்ஸ் பயான்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ டாக்ஸ் பயான்சி அப்படிங்கிறது நமக்கு வருமானத்தை கூட்டணும். சரிங்களா? வி வாண்ட் டு இன்க்ரீஸ் த டாக்ஸ் ரெவென்யூ, பட் டாக்ஸ் ரேட் அதிகப்படுத்தக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸ் ரெவென்யூவை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டாக்ஸ் ரெவென்யூ அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? டாக்ஸ் ரேட்டை அதிகப்படுத்தலாம்.
சரிங்களா? ஆனா என்ன சொல்றாங்க, டாக்ஸ் ரேட்டை அதிகப்படுத்தாமலே டாக்ஸ் ரெவன்யூ அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் டாக்ஸ் பயான்சி. எப்படி பாசிபிள் சொல்லி பாத்தீங்கன்னா, ஜிடிபி அதிகரிக்கிறதுனால டாக்ஸ் ரெவன்யூ போகும். சரிங்களா? ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் வர்றதுனால ஜிடிபி அவுட்புட் அதிகரிக்குது. ஜிடிபி அவுட்புட் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மக்கள்லாம் நிறைய பொருள் வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இன்கம் கிடைக்குமா? இன்கம் கிடைச்சோன்னே கடையில போய் நம்ம பொருட்கள் வாங்குவோமா? அப்போ நம்ம வில் ஸ்டார்ட் பேயிங் ஜிஎஸ்டி. அதே மாதிரி எனக்கு இன்கம் டாக்ஸ் லேபுக்குள்ள வரலாம், நான் டாக்ஸ் பே பண்ணலாம். சரிங்களா? அப்போ அப்படிங்கிற பட்சத்துல ஜிடிபி அதிகரிக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ அதிகரிக்கும். இதுக்கு பேர் தான் டாக்ஸ் பயான்சி. ஸோ மெஷரிங் ஹவு டாக்ஸ் ரெவன்யூ சேஞ்ச் வித் ஜிடிபி ஆர் நேஷனல் இன்கம், கன்சிடரிங் போத் சேஞ்ச் இன் தி டாக்ஸ் பாலிசி. சரிங்களா? அதாவது டாக்ஸ் பாலிசியில சேஞ்சஸ் வர்றதுனால, சரிங்களா, நமக்கு எப்படி வந்து டாக்ஸ் ரெவன்யூ அதிகமாகிறது தான். இஃப் ஜிடிபி ரைஸ் பை 10%, டாக்ஸ் ரெவன்யூ ரைஸ் பை 15%. சரிங்களா? தட் இஸ் டியூ டு சேஞ்ச் இன் இன்கம் growth அண்ட் ஹையர் டாக்ஸ் ரேட். சரிங்களா? இன்கம் வருமானம் கூடுறதுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கன்சம்ஷன் கூடும், அவுட்புட் அதிகரிக்கும். அவுட்புட் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஜிஎஸ்டி அதிகமாகும், கலெக்ஷன் அதிகமாகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இன்கம் லெவலும் கூட்டுறதுனால வில் ஆர் பர்ச்சேசிங் பவர் வில் இன்க்ரீஸ். ஸோ அதனால உங்களுக்கு டாக்ஸ் பயான்சி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ percentage change in tax revenue divided by percentage in GDP. So this is the right answer. C is the perfect answer. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டார்ட் லைக்கிங் our வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் முடியறதாட்டியும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.